ஹாய் ஃபேமிலி. டே இன் த கார்டன் தான் நம்ம ஆக்சுவலாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஒரு பெரிய பந்தல் இருக்கும். அந்த பந்தலில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஹைபிஸ்கஸ் செடி இருக்கும். ஒன்று ரெட் கலர், ஒன்று ரோஸ் கலர், சாண்டில் கலர். ரோஸ் வந்து ஈவினிங்கில் தான் பூக்கும். சாண்டில் வந்து மதியத்தில் பூக்கும். அது என்னன்னு தெரியல. மதியத்தில் நான் பார்க்குறப்ப சாண்டில் இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தா ரோஸ் கலர் இருக்கும். சரி, ஓகே. மார்னிங் நல்லா அந்த ரெட் கலர் ஹைபிஸ்கஸ் எல்லாமே ஒன்று விடாம கலெக்ட் பண்ணிட்டு, அப்படியே இந்த பந்தல்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவரைக்காய் செடி, கொடி அவரை தான் போட்டிருக்கோம். இன்னும் சீசன் இல்ல. செடி நல்லா புடிச்சிருக்கு. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, குப்பைக்கீரை செடியும், கீழாநெல்லி செடியும் இருக்கும். சரி, ஓகே. எல்லா செம்பருத்தியுமே அப்படியே பறிச்சு பேஸ்கெட்ல போட்டுட்டு, இந்த சைடு திரும்புனா மஞ்சள் செடியும், கரும்பு செடியும் இருக்கும். இது வந்து போன பொங்கலுக்கு ஆக்சுவலா நம்ப வாங்குன கரும்புலேருந்தும், மஞ்சள்லேருந்தும் நட்டது. கரும்பு வந்து நம்போ இப்போ விநாயகர் சதுர்த்திக்கும், ஆயுத பூஜைக்கும் வெளியில வாங்கவே இல்ல. 2 பேட்ச் எடுத்துட்டேன். எடுத்து அது இல்லாம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அடுக்கு செம்பருத்தி வந்து சூப்பரா இருக்கும். அதான் கரும்பு அங்கங்க ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். இது வந்து சீத்தா மரம். நம்ம சாப்பிட்டு அந்த போடுற சீட்ஸ்னால வந்துச்சு. பப்பாயா ட்ரீயுமே அதே மாரி தான். எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சாப்பிட்டு போடுறப்போ வந்திருக்கு போல. நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி பப்பாயா வந்து குரங்கு உடைச்சிருச்சு. சரி, ஓகே. இது நல்லா வரட்டும் அப்படி சொல்லி பார்த்துருக்கேன். அதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி, புதினா, மல்லிப்பூ இருக்கும். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை குலை இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடுமே ஒரு செம்பருத்தி. அந்த செம்பருத்தியில இருந்து தான் நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சது. ஏன்னா, நம்ம மண்ணுக்கு செம்பருத்தி நல்லா வருதுன்னு சொல்லிட்டு, கரும்பு இப்ப ரீசென்ட்டா சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஒண்ணு நட்டு வச்சேன். அதுவுமே நல்லா துளிர்த்து வருது. பார்க்கவும் நல்லா அழகா இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் இருந்துச்சு. நிஜமாவே சூப்பரா இருக்கும். காலை டைம்ல ஒரு மாரி செம்மையா இருக்கும் இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு ரோஸ் இருக்கும். அதுவுமே நல்லா துளுர்த்து வருது. முருங்கை மரம் இருக்கு. இன்னும் காய் வைக்கல. இதுவுமே நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சது தான். அங்க இருந்தது வந்து இப்போ ரீசென்ட்டா கழிச்சு விட்டோம். அங்கருந்து அப்படியே பிரிச்சது தான். பிரிச்சுட்டு இது பக்கத்திலேயே வந்து ஒரு கொய்யா மரமும், ஒரு குட்டி ஆரஞ்சு மரமும் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நம்ப இந்த வீடு வந்து கரெக்ட்டா 1 இயர் நாளையோட 1 இயர் ஆகப்போது. இதுக்குள்ளேயே வந்து நான் இவ்வளோ செடிய வந்து ஒண்ணொண்ணா பார்த்து பார்த்து வச்சுட்ருக்கேன். ஆப்போசிட் போனீங்கன்னா, இது ஃபுல்லா கொடி தான். வெத்தல கொடி, அவரை கொடி, முல்லை கொடி, சங்கு கொடின்னு சொல்லிட்டு 4 வித கொடி இருக்கு. சூப்பராவே இருக்கும். இதில ஃபுல்லா அவ்வளோ பட்டாம்பூச்சி. மார்னிங் பார்க்குறதுக்கே வேற மாரி இருக்கும். சரி, ஓகே. அப்படியே வந்ததுக்கு கொஞ்சம் சங்குப்பூ வந்து அது சங்குப்பூ டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்குப்பூ பறிச்சேன். பறிச்சுட்டு அதில நெறைய விதை விட்டுருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு, சங்குப்பூ ஒண்ணு ஒண்ணா பறிச்சுட்ருந்தேன். பறிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கீழ பக்கெட் தெரியுதுங்களா? அந்த பக்கெட்ல வந்து வாட்டர் லில்லி வச்சிருக்கேன். அதில நெறைய மஸ்கிட்டோஸ் இருக்கு. சரி, ஓகே. அந்த வாட்டர் லில்லிய என்ன பண்ணலாம், அந்த தண்ணிய எடுக்கலாம். தண்ணி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு. மழை வந்துச்சுன்னா அது ரீஃபில் ஆகும்னு சொல்லிட்டு, அந்த தண்ணிய வந்து அப்படியே வந்து கீழ சாய்ச்சி விட்டுட்டேன். சாய்ச்சி விட்டுட்டா நெறையா வந்து அதிலயுமே பக்க கிளைகள் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு 2 வெத்தல வந்து பறிச்சேன். குட்டப்பா வீட்ல வந்து வெத்தல கேட்டாங்க. குட்டப்பாக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு, அதனால 2 வெத்தல வாங்கிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு பேட்ச் கரும்பு போட்டிருக்கேன். அதுவுமே நல்லாயிருக்கு. அப்புறம் ரோஸ் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ் ஒரே ஒரு செடி தான் வச்சேன். அது அப்படியே துளிர்த்து துளிர்த்து நல்லா ஒரு புஷ்ஷா வந்துருச்சு. அதுவுமே வந்து வீக்லி 3 டூ 4 பூ பூக்கும். தென் ஒரு மாமரம் வச்சிருக்கேன். அது வந்து காத்துல வந்து அப்படியே சாஞ்சிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கனாலும், இந்த சைடுமே கொடியா வர ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு அந்த சீட் தான் போட்டேன். அது என்னன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம மண்ணுக்கு வந்து அவரை, செம்பருத்தி எல்லாமே நல்லா வருது. தென் கீழ பார்த்தீங்கன்னா, மிளக ஒரு பேட்ச் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். மினிமம் ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் வச்சிருந்தேன். அதில எந்த ஒரு இதுவுமே இல்ல. பட் இன்னைக்கு தான் நோட் பண்ணேன். ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் விட்டுருந்துச்சு. சரி, ஓகே. அந்த 3 பச்சை மிளகாய் மட்டும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தேன். ஃபுல்லா பச்சை மிளகாய் பறிச்சுட்டு இந்த சைடு வந்தா ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காய் வந்து நம்ப எப்பயோ போட்டது. பட் ஆனா தினமும் 2 டூ 3 காய் இருக்கும். தென் வந்து முல்லை அரும்பு இருக்கு. அதுவுமே நல்லா புஷ்ஷா நல்லா மேல ஏறி இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, குருவிலாம் கூடு கட்டியிருக்கு. அதனால இந்த சைடு டிஸ்டர்ப் பண்றதே இல்ல. கொத்தரங்காய் செடியுமே நல்லா தினமும் வந்து ஒரு 1/2 கேஜி கிட்ட வருது. நம்மளும் பறிச்சுக்கிறோம். அப்புறம் யாருனா கேட்டாலும் குடுக்குறோம்.
அந்த மாதிரி நெறையா இப்போ மழை வந்ததுனால ஃபுல்லா செடியெல்லாம் சாயுது. இங்க ஃபுல்லா சேரா இருக்கிறதுனால நம்மளால மண்ணுமே வந்து அணைக்க முடியல. அதுதான் ரீசன். பட் ஆனா நம்ம ஸ்டெப் எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே கரி லீஃப் பறிச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை கன்னும், ஒரு டிராகன் ஃப்ரூட்டும் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, திராட்சை கொடி வந்து மழையில அந்த இலைலாம் ஒரு மாரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் மாரி ஆச்சு. பட் ஆனா நெறையா வந்து புது லீஃப்மே வருது. பட் ஆனா அ கொஞ்சம் அந்த இதுவா இருக்கு. டிராகன் ஃப்ரூட்டுமே நல்லா கொஞ்சம் ஓரளவு ஹைட்டா இருக்காங்க. இந்த சைடு வந்து அந்த பீட்ரூட்டோட விதை போட்டிருந்தேன். அதுவுமே சூப்பரா துளுர்த்து அழகா வருது. அப்படியே அந்த தென்னங்கன்று வந்து இது 2 இயர்ஸ் தென்னங்கன்று. இது இப்போ தான் நட்டுருக்கேன் பார்ப்போம். அண்ட் இங்க ஒருத்தர் புதுசா கொலை விட்டுருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்போம். இது பக்கத்துல அந்த சைடும் ஒருத்தர் விட்டுருந்தாரு. அ கிச்சன் சைடு ஒருத்தர் மொத்தம் 4 கொலை இருக்கு. கொலைக்கு கீழ வந்து ஒரு சப்போட்டா மரம் இருக்கு. அது ஆக்சுவலா பூ வச்சாரு. பட் ஆனா சின்னதுல பூ வைக்கிறதுனால அதிகமா இருக்க மாட்டுது. அ டக்கு டக்குன்னு விழுந்துருது. நம்ம எதுவும் மருந்து அடிக்கிறது இல்ல. எல்லாமே நேச்சுரலா பண்றோம். இது வந்து செவ்வாழை மரம். என்னோட ஃப்ரெண்டு குடுத்தது. தென் இப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டெப்ஸுக்கு கீழ வந்து சாமந்தி செடி வச்சிருக்கேன். தென் வந்து ஸ்பினாச்சு, மணி பிளான்ட் வச்சிருக்கேன். இது எல்லாமே எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே கட்டிங்கா குடுத்தது. இது துளசி வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனா புஷ்ஷா வந்துடுச்சு. சரி ஓகே. குட்டப்பாவுக்கு ஒரே கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு குட்டப்பாக்காக தான் இந்த வெத்தலை, துளசி எல்லாமே அவருக்காக தான் பறிச்சேன். அவங்க வீட்ல கேட்டாங்க. கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அம்மா போடுற அந்த வேஸ்ட்டு இலை அந்த வேஸ்ட்லாம் போடுறதுனால சில்லி ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு வந்திருக்கு. தென் கத்திரிக்காவும் பூ வச்சிருக்கு. இதுதான் நம்ம தோட்டத்தில. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் ஷார்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இது எதிர்க்க நான் இப்போ ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன்ல, அந்த பூவுமே நல்லா பூத்து இருந்துச்சு. நல்லா துளுர்த்து வந்துருந்துச்சு. தென் இந்த சைடு போனீங்கன்னா, இந்த விஷக்கடிக்கெல்லாமே ஏதோ மருந்து பாம்புக்கான மருந்தோ என்னமோ சொல்லி சொன்னாங்க. எல்லா கடிக்கும் இந்த மருந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அத நட்டு வச்சிருக்கேன். அதுவும் நல்லா புஷ்ஷா போயிருக்கு. இதுதான் நம்ம வீட்டோட கார்டன் விளாக் மக்களே!